சேர்த்து வேணுங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போ செயலாளர் ஏற்கனவே இருந்த மார்ஜினை குறைச்சாங்க, நாங்கள் போய் பேசி அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம். ஆனால் கம்பெனி என்னத்துக்கு வந்து அதை பில்லிங் பண்ணுங்க, கம்ப்யூட்டர் பில் பண்ணுங்க அப்படின்னா நம்மளே யோசிக்கணும். கம்ப்யூட்டர் பில் பண்ணோம்னா அது கரெக்டாக 7% மாற்றி தான் விழுது, எக்ஸ்ட்ரா வைக்க முடியுங்கிற சில தவறு நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம முதல்ல நம்ம சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கம்பெனியை எடுத்து போராடுவோம். அதுக்கு மாநில காலத்துலேருந்து நம்மளுக்கு துணைச்சருக்கு எவ்வளோ வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களும் எல்லா வாட்ஸ்அப்பில் வர விஷயமாக பார்க்கணும். இந்த ஊரில் அந்த பிரச்சனை நடக்குது, அந்த ஊரில் அந்த பிரச்சனை நடக்குது, தலைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணால் உடனே ஃபோன் பண்ணாரு, அந்த அதிகாரி வந்தாங்க, இந்த அதிகாரி வந்தாங்க, 10 நிமிஷத்தில் முடிஞ்சுன்னு நம்ம சந்தோஷமாக நிறைய செய்ய போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த வேலை செய்கிறதுக்கு நம்மளும் அவங்களுக்கு உறுதுணையாக வேலை செய்யணுங்கிறது தான் நான் சொல்கிறது. இப்போ நம்மகிட்ட சொல்கிறது ஒவ்வொரு விஷயமும் நம்மளே சொன்னார். நாங்கள் 3 மாதமாக எந்த கம்பெனியும் வைக்க மாட்டோம். அதாவது ஒரு ஏஜென்சி வந்து இன்னொரு ஏஜென்சியில் போய் இந்த பொருளை எடுங்க கம்பெனிக்காரங்க கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து 3 மாதம் நாங்கள் அந்த கம்பெனியை செய்ய மாட்டோம். இதை நாங்கள் ஆரம்பித்த பொருளில் 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் செஞ்சோம். நான் போது பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு ஏஜென்சியில் போய் இந்த மாதிரி இந்த பொருளை நீங்கள் எடுத்து பண்ணுங்க, நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்கன்னா அவர் என்னை கூப்பிடுவார். இந்த மாதிரி வந்திருக்காங்கண்ணே, என்ன பிரச்சனை அப்படின்னு. ஒரு பிரச்சனை இல்லையா போராடுங்க, இந்த மாதிரி வந்து கேட்டு போனாலும் என்னன்னு பார்த்துக்கங்க. கூப்பிட்டு ஒன்றுமே செய்ய மாட்டோம். 3 மாதம் அந்த கம்பெனி எந்த ஒரு போடியில் 3 மாதம் எடுக்கிறதே கிடையாது. 3 மாதம் கழிச்சு அவங்க கூப்பிட்டு பேசவே உட்கார போட்டுருக்காங்க சங்கத்தில். இந்த மாதிரி போய் கேட்டு எதை வச்சு கேட்டீங்க, என்ன பிரச்சனை, எதாக இருந்தாலும் நீங்கள் எந்த கையில் பேசிக்கணும், இல்லை என்ன பிரச்சனைக்கு தான் சொல்லணும், அதை போய் எப்படி கேட்கலாம். இதை விட கடைசியாக வச்சுருக்காங்க 3 கம்பெனி பாலேஜி பண்ணியிருக்கோம், பிஎன்ஜி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியாகவும் நாங்கள் பண்ணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எங்கள் சங்கத்தில் எல்லாருக்கும் ஒற்றுமையாக இருக்கோம். யாரை வந்து போய் கேட்க முடியாது. போய் இந்த மாதிரி இந்த பொருளை நீங்கள் எடுங்கன்னு எந்த ஒரு கம்பெனியாக போய் சொன்னாலும் அடுத்த செகண்டு எனக்கு இன்ஃபார்மேஷன் வந்துடும். இந்த மாதிரி நான் இந்த கம்பெனி இவர் பண்ணிட்டு இருக்காரு, இங்கே போய் கேட்டுருக்காங்க அப்படின்னு உடனே அதை கொடுத்து நிப்பாட்டிடுவோம். அதே மாதிரி மெம்பர் யார் சங்கத்தில் இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்திருக்காரு, இப்படி என்ன பிரச்சனை தெரியல, அந்த பொருள் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டரை கொடுத்து விசாரித்து எல்லாம் முடித்து அவரே பண்ணுற மாதிரி பண்ணுங்க. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் பண்ணியிருப்பார், 10 வருஷம் பண்ணியிருப்பார், நல்லபடியாக வியாபாரத்தை கொண்டு வந்திருப்பார். ஏதோ ஒரு சில பிரச்சனை சின்ன பிரச்சனை நடந்திருக்காங்க. அதுக்காக அவங்க புரிய கொடுத்துட்டோம்னா அவர் இவ்வளோ கஷ்டம் போயிடும். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பார், ஈஸியாக போயிடும். அதனால பேசி முடிஞ்சு அவங்களே பண்ணுறதுண்டான ஏற்பாடு முதல்ல பண்ணுவோம். அவரை இல்லைங்க எனக்கு இந்த இது முடியல, வேணாம், நான் விரதத்துக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னா சங்கத்தின் வார்த்தை கூட நாங்கள் போடுவோம். இந்த மாதிரி இந்த பொருளை இவர் வந்து விடுன்னு சொல்லிட்டாரு, அதனால எடுக்கிறவங்க வந்து இருந்தால் இந்த கம்பெனி ரொம்ப நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னு போடுவோம். அது வரைக்கும் யாரும் எந்த பொருளுக்கு யார்கிட்ட பறிக்கவும் முடியாது, எடுக்க முடியாது. அதனால நம்ம மூலம் கரெக்டாக இருக்கும், நம்ம சங்கத்தை வலுப்படுத்துவோம். நம்ம